இன்னைக்கு ரிவ்யூல பார்க்க போற படம் மயிலாட். ராஜமுருகன் அவருடைய டைரக்ஷன்ல சசிகுமார் அவர்களுடைய நடிப்புல ரிலீஸ் இருக்கக்கூடிய படம் தான் மயிலாட். ஸோ இந்த படத்துல சசிகுமார் அவர்கள் கூட சேர்ந்து சைத்ரா, ஆஷா சரத், குரு சோமசுந்தரம், ஜெயபிரகாஷ், கோபி நயனார் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய கதைக்களம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள அவங்களுக்கு ஒரு டோனர் பிடிச்சி கிட்னியை மாத்தல அப்படின்னா அவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படியாவது அந்த சென்ட்ரல் மினிஸ்டருக்கு வந்து ஒரு டோனரை பிடிச்சி கிட்னி மாத்திரணும் சொல்லி அவங்களுடைய ஃபேமிலி ட்ரை பண்றாங்க. அதுக்கு அவங்க என்னவெல்லாம் பண்ணாங்க, அதுல சசிகுமார் அவர்கள் எப்படி உள்ள வராரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குது, கடைசியில அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து உயிர் பழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறது அந்த படத்துடைய மீதி கதை. ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அந்த ஒரு மூட் செட் பண்றதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நல்லா எமோஷனலா ஹியூமானிட்டி பத்தி பேசி சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல வந்து கிட்னி திருட்டு பத்தி பேசியிருக்கிறாங்க டைரக்டர் ராஜமுருகன் அவர்கள். ஸோ இதை பத்தி வந்து பயங்கரமா R&D ஒர்க் எல்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராகவே டெலிவரி பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இப்போ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்கள் என்ன மாதிரியான கஷ்டம்லாம் படுறாங்க, கடன் பிரச்சனைனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஏழ்மையை, அதாவது பண பவரும் அதிகார பவரும் இருக்கிறவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பரா வந்து காட்டியிருந்தாங்க. அதுல அல்டிமேட்டா வந்து டைலாக்ஸ் தான். அதாவது இந்த காசு இல்லாதவங்க எல்லாம் எதுக்கு கவர்மெண்ட் ஆபீஸ் பக்கம் வரீங்க அப்படிங்கறதாகட்டும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்துருச்சு, இதுக்கப்புறம் மாசம் மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துடும் சொல்லக்கூடிய அந்த டைலாக் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி சீரியஸான டைலாக்லாம் வந்து அப்படியே போற போக்குல கேஷுவலா வந்து கொடுத்திருக்காரு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப முக்கியமா அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா வாடுகிற பெயரை கண்ட பொழுதெல்லாம் வாடுகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வள்ளலார் கோட் வச்சும் சரி, அதே மாதிரி இப்போ மனிதர்களுக்கு மட்டும்தான் சாவு இருக்குது, மனிதத்துவத்துக்கு இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு டைலாக் வச்சும் அந்த ஹியூமானிட்டி பத்தி அவ்வளவு அழகா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ என்னதான் ஒரு நல்ல இன்டர்வல் பிளாக், ஒரு எமோஷனலான ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஏதோ சம்திங் ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியும் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர மாதிரி என்கேஜிங்கா இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது. சசிகுமார் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயோத்தி, நந்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த கண்டினியூஸா இந்த மாதிரியான ஒரு படங்கள், நல்ல படங்கள் கொடுத்திருந்தாரு. அந்த வரிசையில இப்போ இந்த மயிலாட் படம் வந்து சேர்ந்திருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே சசிகுமார் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல, ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுலயும் இந்த ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டான அதே டைம்ல ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் தான். ஸோ இன்னசென்ஸையும் சரி எமோஷனலையும் சரி ரொம்ப அழகா கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாரு. அதே மாதிரிதான் சைத்ரா வந்து ஆரம்பத்துல நல்ல துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் எமோஷனலா இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர். அவங்களுமே படம் முழுக்க அந்த ரெண்டையுமே வந்து ரொம்ப சூப்பரா ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மற்றபடி பாத்தீங்கன்னா இதுல குரு சோமசுந்தரம் அவர்கள் ஒரு பத்திரிகையாளரா நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ் அவர்கள் ஒரு ஜட்ஜாவும் சரி, கோபி நயனார் அவர்கள் ஒரு லாயராகவும் சரி, 3 பேருமே அவங்களுடைய கேரக்டருக்கு தகுந்த ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் ஒரு பெரிய பக்கபலம் அப்படின்னு சொல்லலாம். சாண்ட் ரோல்டன் அவர்கள் தான் அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. படத்துல வரக்கூடிய லவ் சீன்ஸும் சரி எமோஷனலும் சரி எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து நம்ம கொடுக்குதோ அது இன்னும் சூப்பரா எலிவேட் பண்ணி எமோஷனலா நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு சாண்ட் ரோல்டன் அவருடைய மியூசிக் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி தான் கேமரா ஒர்க் பாத்தீங்கன்னா நிரவ்ஷா அவர்கள் தான் பண்ணியிருக்கிறாரு. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு முழுக்க ஒரு சிங்கிள் ஷாட்லயே வந்து பண்ணி முடிச்சிருப்பாரு. அவ்வளவு சூப்பரா அது கோரியோ பண்ணியிருந்தாங்க. படம் த்ரூ அவுட்டாவே ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு சூப்பரா இருந்தது. சத்யராஜ் நடராஜன் அவருடைய எடிட்டிங் ஒர்க்குமே ரொம்ப சூப்பரா இருந்தது. எஸ்பெஷலி வந்து நான் இன்டர்வல் பிளாக் சொல்லுவேன். இன்டர்வல்ல வந்து டைரக்டரும் எடிட்டரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்கு, சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை, அவன் இவ்வளவு நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துட்டு இப்போ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி உட்கார்றாங்க. இந்த 2 ஃப்ரேமே வந்து ஒரே ஒரு இடத்துல அப்படியே ஒரு ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல வச்சுட்டு அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வல் விட்டுருந்தாங்க. அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கலாவும் இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலா இந்த மயிலாட் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு நல்ல எமோஷனலான அதே டைம்ல அரசியலையும் ஹியூமானிட்டியும் ரொம்ப சூப்பரா பேசியிருக்கக்கூடிய ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தாராளமா ஃபேமிலியோட எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த மயிலாட் இருக்கு. ஸோ படம் பார்த்துட்டு என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, இல்லைன்னா படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. இன்னும் டவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.